ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரித்திஸ் ஃபுட் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மசாலா. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், சோம்பு ஆட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி லைட்டாக வதக்கிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு பேனில் பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூமை க்ளீன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே வதக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். கூடவே நமக்கு இப்போ கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கிரேவியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நிறுத்திக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.